வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்னைக்கு நம்ம மீன் மேக்கரை வச்சு முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாங்களா? இதை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும், தொட்டு சாப்பிடவும் சூப்பர் டேஸ்ட்ல இருக்குங்க. இதை செய்யறதுக்கு மிக்சி ஜார்ல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு ஒரு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி, இப்போ நான் 4 முட்டை உடைச்சி ஊற்றி வச்சிருக்கேன். அதை அந்த எண்ணெயில சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்புத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே பரட்டி எடுத்தோம்னா உங்களுக்கு அந்த முட்டை வந்து பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கலருங்க, இல்லாட்டா குட்டி குட்டியாக பொடி பொடியாக ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நல்லா வந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ நான் ஆல்ரெடி மீன் மேக்கர் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இப்போ இந்த கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் நல்லா பரட்டி எடுத்தோம்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ கலர் மாதிரி நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, நம்ம பல்ஸ் மோடில் போட்டு வச்சுருந்த வெங்காயம் விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அது பச்சை வாசனை போகிற அளவு வதக்கினா போதுங்க. இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு நல்லா சுருளை வதங்கின உடனே அதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சு நல்லா கொதித்து இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு கொதிக்கட்டுங்க. இப்போ சைடெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். அவ்வளவுதான். இதை நல்லா அப்படியே கழுவிட்டு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த சோயா மீல் மேக்கர் கூடவே அந்த முட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாங்க. நல்லா கலந்து ஒன்று சேர இப்போ இந்த மசாலா, முட்டை, மீல் மேக்கர் எல்லாமே ஒன்று சேர வரணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான மீல் மேக்கர் முட்டை மசாலா ரெடி. மீல் மேக்கர் முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.